இது செழிப்பும் அமைதியும் நிறைந்த ரத்தினபுரி நாடு. நல்லாட்சி நடத்தும் வீரமான அரசர் விஜயவர்மன் ஆட்சி செய்த ராஜ்யம். அரசருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவள் பெயர் பூங்குடி. ஆனால் அவள் பிறந்த உடனேயே தாய் உயிரிழந்தார். அந்த நாளிலிருந்து அரசர்தான் அவளுக்கு உலகமே ஆனார். ஒரு நாள் மகிழ்ச்சியான பயணம். ஆனால் திடீரென வந்த வெள்ளம் அனைவரையும் சிதறடித்தது. அந்த நாளில் ஒரு சிறுவன் காணாமல் போனான். 20 ஆண்டுகள் கழித்து அந்த சிறுவன் ஒரு வீரராக வளர்ந்தான். அவன் பெயர் மாறன். இந்நேரத்தில் ரத்தினபுரியில் ஒரு துரோகம் நடந்து கொண்டிருந்தது. மந்திரி கார்கோடகன் அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டான். அரசர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு நாள் விதி அவர்களை மீண்டும் சந்திக்க வைத்தது. அரசர் ஆற்றில் விழ மாறன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றினான். அந்த சந்திப்பு ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்தியது. மாறன்தான் காணாமல் போன வெற்றிமாறன். நாட்டை காப்பாற்ற மாறனும் அவன் நண்பன் சுகுவும் ஒரு ஆபத்தான திட்டம் தீட்டினர். மந்திர நெல்லிக்கனியின் சக்தியால் மாறன் புறாவாகவும் சுகு எலியாகவும் மாறினர். அரண்மனைக்குள் அவர்கள் இரகசியமாக நுழைந்தனர். சிறையில் அரசரையும் அறையில் இளவரசியையும் சந்தித்தனர். அப்போதுதான் ஒரு பயங்கரமான உண்மை தெரிந்தது. மந்திரி இளவரசியை பலி கொடுக்க திட்டமிட்டிருந்தான். மாறன் உடனே நடவடிக்கை எடுத்தான். ஒரு விஷ அம்பு மந்திரியை தாக்கியது. ஆனால் அவனை கொல்ல ஒரே ஒரு வழிதான் இருந்தது. மலைக்குள் மறைந்திருந்த ஒரு இரகசியம். அந்த குகை பயங்கரமான உயிர்களால் நிரம்பியிருந்தது. ஒரு ஓநாய், ஒரு நண்டு, அதில்தான் மந்திரியின் உயிர் மறைந்திருந்தது. ஆபத்துகளை தாண்டி மாறன் முன்னேறினான். ஒரு தவறு என்றால் உயிர் போகும் நிலை. இறுதியில் மாறன் அந்த நண்டை அழித்தான். அதே நேரத்தில் மந்திரியும் வீழ்ந்தான். தீய சக்தி முழுவதும் அழிந்தது. மாறனுக்கு இளவரசியை திருமணம் செய்து வைத்து ரத்தினபுரிக்கு அரசனாக்கினர். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தர்மம் வெல்லும். நம்ம சேனலும் வளரட்டும்.